அன்னைக்கு சப்பானி நடந்தான். 38 வருஷமாய் உட்கார்ந்து அவன் வியாதியஸ்தவன் எழுந்து நடந்தான். 9வது வசனத்தில் நடந்து போனான் என்று சொன்னது போல யாராவது என்னை வந்து தூக்குவார்களா என்று நினைத்திருந்த அந்த மகனுக்கு அவனே நடந்து போனான் என்று சொன்ன அந்த வல்லமை, அன்னைக்கு நடந்த புதிய காரியங்கள் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நடக்கும். நேராக நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் இங்கே உட்கார்ந்திருக்கிற, இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் ஏதாவது ஒரு புதிய காரியத்தை செய்ய வேண்டும் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் நினைக்கலன்னா இந்த வார்த்தை நமக்கு வந்தே இருக்காது. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. தேவன் நினைக்கவில்லை என்று சொன்னால் இந்த வார்த்தை என்ன பண்ணியிருக்காது, வந்தே இருக்காது. இந்த வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் வந்தே இருக்க முடியாது. தேவன் முன்னமே அதை நினைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் என் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் முன்னமே என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அது நினைத்ததுனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த ஆண்டு நம்முடைய சபைக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அது எப்படியாவது நடக்கும். எல்லாருக்கும் இந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு காரியங்களை சொன்னார்னு சொன்னா நிச்சயமாய் அது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வரைக்கும் தேவன் அது வல்லமுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷங்க வாக்கு மாறலாம், சொல்றவங்க வாக்கு மாறலாம், நிறைய பேர் செய்யறேன்னு சொன்னவங்க செய்யாம போலாம். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் சொன்னதை செய்து முடிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லியிருக்கிற தேவன் அவர் நிச்சயமாய் அவர் அதை செய்து முடிக்க போறார். அல்லேலூயா. அதே போல அவர் எப்படியாய் செய்வார் என்று அந்த வசனத்திலே நம்ம பார்த்தோம். வனாந்தரத்தில் அவர் என்ன பண்ண போறாரு, வழியை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்த போகிறார். வனாந்தர வெளியிலே ஆறுகளை என்ன பண்ண போறாரு, உண்டு பண்ண போகிறார். அல்லேலூயா. இப்ப பாருங்க, வனாந்தரம் என்று சொன்னால் வாழ்க்கையை கூட நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. இந்த வாழ்க்கையிலிருந்து எப்படி நான் நடந்து செல்ல வேண்டும், எந்த வழியில நடந்து செல்ல வேண்டும். வனாந்தரத்துல விட்டா வழியே தெரியாது இல்லையா, ஒரே குழப்பமா இருக்கும். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த வனாந்தரத்துல தான் உனக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. அந்த வழியை உனக்கு நாள்தோறும் காட்டுவார், நிமிடம்தோறும் காட்டுவார். நீ அவரோடு நீ பேசி கொண்டிருக்கிற அனுபவம் இருந்தால் நீ அதை பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அந்த வனாந்தரத்துல கூட ஆண்டவரே நீர் எனக்கு வழியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்னீங்களே, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு எத்தனை பேர் ஜெபிச்சீங்க? எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்கள் நினைக்கவே முடியாது அப்படியான காரியங்கள் நீர் செய்கிறவர், நீர் ஒருவர் தான் ஒருவர் தான் தகப்பனே. அப்படியாய் அப்பா நாங்கள் நினைக்கவே முடியாது. வறண்ட நிலத்துல கூட நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன் நீங்க ராஜா. என் வாழ்க்கையில அப்பா நீங்க நீரூற்றை உண்டு பண்ணுங்க. இந்த வசனத்தை வச்சு இப்படியாய் ஜெபிக்கணும் ஒவ்வொரு நாளும். ஆண்டவரே, வனாந்தரத்தின் பாதையில வழியை உண்டாக்குவேன் என்று சொன்னீங்களே, இப்போ எனக்கு அப்பா நான் வழி தெரியாம இருக்கிறேன், நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியாம இருக்கிறேன். சுய புத்தியின் மேல் என்ன பண்ணாத, சாயாதே. அல்லேலூயா. இப்போ பாருங்க, எல்லாவற்றையும் தேவனிடத்துல கேட்டு நீ பெற்றுக்கோ. உன் சுய புத்தியின் மேல் நீ சாய்ந்து நீ அதுக்கு போன, அதுக்கு ஒத்து போன அப்படின்னு சொன்னா நிச்சயமாய் அது உன்னை அழிக்கும்படியாய் அது இருக்கும். அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் வசனங்களை வச்சு, ஆண்டவரே இப்போ நான் வழி தெரியாம நான் நிற்கிறேன், இப்போ நான் என்ன செய்வேன்னு தெரியாம நான் நிற்கிறேன், நான் யாரிடத்துல போவது என்று நான் குழம்பி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே உம்மை நம்புறேன். ஆண்டவரே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வச்சு நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே வனாந்தரத்துல நீங்க எனக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணுங்க. முதலாவது என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா.
கேட்குறீங்களா? இது மாதிரிலாம் கேட்குறீங்களா? அப்போ அவர் சொல்றது மட்டும் செய்ய மாட்டீங்களே எப்படி? இதெல்லாம் கேட்குறீங்க. கேட்குறதை கொடுப்பாரு. நீ எப்படி இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அளந்து கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்பை குறித்து நம்ம பார்த்தோம். வனாந்தர குழியில அவனை போட்டாங்க. அப்போ கூட ஆண்டவர் அவனுக்கு ஒரு வழிவாசலை அவனுக்கு வச்சிருந்து அவனை அதிகாரியா என்ன பண்ணாரு? மாற்றினார். அது போல ஆண்டவர் உங்களுக்கும் ஒரு வழிவாசலை வச்சிருக்கிறாரு. அந்த வழிவாசல் என்ன, அந்த வழி என்ன என்பதை நீங்க தேவனிடத்துல செபித்து நீங்க கேட்டு, ஆலோசனை சொல்கிற தேவனிடத்துல கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க? நீங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. அதே போல வனாந்தரத்தின் பாதையில அவருடைய உபதேசங்களை கேட்கும்படியாய் ஜனங்கள் திரளாய் வந்திருந்தாங்க. அநேக நேரங்கள் போய் அவர்கள் என்ன பண்ணாங்க? பசியா இருந்தாங்க. அந்த பசியை கூட வனாந்தரத்தில் தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதை திருப்தியாய் மாற்றினார். மீதம் எடுக்கும்படியாய் அவர் என்ன பண்ணாரு? மாற்றினார். அப்படிப்பட்ட தேவனாகிய கர்த்தரை தான் நம்ம ஆராதிக்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? நீங்க விடவே கூடாது, சோர்ந்தே போகக்கூடாது. என்னதான் நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வனாந்தரத்தில் நீ இருந்தாலும் சரி, உனக்கு ஒரு வழி வாசலை அவர் கொடுப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதே போல ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையினால அவர் என்ன பண்றாரு? தாங்கி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கிறதா? காலைதோறும் புதியதா இருக்கிறது. அப்போ பாருங்க, அப்போ நேற்று பார்த்த காரியங்கள் அல்ல, முந்தானேத்து பார்த்த காரியங்கள் அல்ல, இன்னுமாய் உங்களுடைய வாழ்க்கையில புதியதாய் இப்போ கர்த்தர் கொடுத்திருக்கிற காரியங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிற காரியங்கள் மன நிறைவா இருக்கு அப்படின்னு சொன்னா கூட அதை விட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மன நிறைவை கொடுக்கிறவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா நேத்து அனுபவிச்ச சந்தோஷமே இன்னைக்கு அனுபவிச்சா அது புதுசு கிடையாது. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? நேத்து பார்த்த ஒரு காரியங்களை இன்னைக்கும் பார்த்தா அது புதிய காரியங்கள் கிடையாது. அப்ப பாருங்க, காலை தோறும் புதியவைகளா இருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை, புதிய வரங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறார். அது கொடுக்கிறவர் கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு பிரியமாய் நீ வாழ்ந்து, அவருக்கு பயந்து நீ வாழ்ந்து, தேவனுடைய பிள்ளைகளாய் நீ இருந்து உரிமையாய் கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. தேவன் செய்ய அவர் ரெடியா இருக்கிறாரு. தேவனுடைய வாழ்க்கையில செய்ய கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. நீ தகுதி உள்ள பிள்ளையாய் நீ மாறி, நீ பரிசுத்தமாய் நீ இருந்து, நீ தேவனுக்கு பிரியமாய் இருந்து ஒவ்வொரு நாளும் நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால நீங்க கேட்டு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. அதே போல யாருக்கெல்லாம் கிருபை என்று நம்ம பார்த்தோம், யாருக்கெல்லாம் கிருபைங்க? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு, தாழ்மை உள்ளவர்களுக்கு, அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு தேவன் எப்படியா இருக்கிறார்? கிருபை நிறைந்தவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, முதல்லயே நான் சொல்லியிருக்கிறேன், அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் கிருபை பெரியதா இருக்குமா. அப்போ பாருங்க, பயந்தாதான் கிருபை பெருசா இருக்கும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்தாதான். தேவனுக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் என்ன? தீமையை விட்டு வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்ப பாருங்க, தீமையை விட்டு வெறுக்கணும், விலகணும். அது போல தேவனுக்கு பிரியமான காரியம் எதுவோ அதை செய்யணும். நான் எதை செஞ்சா தேவன் என்னில சந்தோஷப்படுவார், நான் எதை செஞ்சா ஆண்டவர் என்னை மாற்றுவார், என்னை சந்தோஷமா தேவன் எப்படி சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்க, நேரத்தோடு சபைக்கு வந்தா தேவனுக்கு சந்தோஷம் இல்லைங்க. ஹல்லேலூயா. அப்போ அவர் எவ்வளவாய் அவர் என்ன பண்ணுவார்? அவர் துக்கப்படுவார். துக்கமாக இருக்கும், எவ்வளோ மனஸ்தாபமாக இருக்கும் அவருக்கு. என் பிள்ளைங்க என்னையே ஒதுக்குறாங்க அப்படிதான் நினைக்குவாங்க.
நேரத்தோடு வரல அப்படின்னு சொன்னா எப்படி அது? அது போல தான் என் பிள்ளைங்க என்னை நேரத்தோடு வந்து ஆராதிக்கிறாங்களே, எனக்கு நன்றி சொல்ல என் பிள்ளைங்க வந்து உட்கார்ந்துருக்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவருக்கு எவ்வளவாய் சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அது போல தான் ஒவ்வொரு காரியங்களில் செய்கிற காரியங்களை பயபக்தியோடு, யாருக்கும் பயப்படாதீங்க, தேவனுக்கு மட்டும் பயப்படுங்க. அல்லேலூயா. தேவனுக்கு மட்டும் பயந்தா மீதி எல்லாம் ஒழுங்காக நடக்கும். அல்லேலூயா. தேவனுடைய காரியங்களை மாத்திரம் நீங்கள் செய்யும் பொழுது, பயபக்தியாய் செய்யும் பொழுது, அதை சரியாய் செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை அது சரியாய் மாறும். அல்லேலூயா. அப்போது போன வாரத்தில் புதிய காரியங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நீ எப்படியா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன். என்ன காரியங்களை சொன்னேன்? முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. பூர்வமானவைகளை நீ சிந்திக்க வேண்டாம். அல்லேலூயா. முடிந்த காரியங்களையே என்ன பண்ணி நினைப்பாங்க? நினைச்சு 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 துக்கப்பட்டு அவங்க சந்தோஷத்தை கெடுக்கிறது மாத்திரம் இல்லாம மற்றவங்க சந்தோஷத்தை என்ன பண்ணி நினைப்பாங்க? கெடுத்து கொண்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு சொல்றாரு, முந்தினவைகளை நீ நினைக்காத. ஏன்னா உனக்கு நான் புதிய காரியத்தை வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. கடந்து போனதை நீ நினைக்காத. நான் பாவத்தில் இருந்தனே நினைக்காத. ஆண்டவர் உன்னை இன்னைக்கு பரிசுத்தமாய் மாற்றி இருக்கிறார் என்பதை நீ நினை. அல்லேலூயா. அவருடைய ரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்திருக்கிறார் என்பதை நினை. அதை நினைக்கும் பொழுது நீ பரிசுத்தமாய் தான் இருப்ப. நான் பாவம் செஞ்சனே, நான் பாவத்திலேயே எப்படி நான் இன்னும் அந்த பாவத்திலிருந்து நீ மீண்டு வர முடியாம நீ தவித்து கொண்டிருப்பாய் ஒவ்வொரு நாளும். நீ அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், முந்தினவைகளை நினைக்காத. நான் கண்ணீரோடு இருந்தனே, என் வாழ்க்கை கண்ணீரோடு போச்சே, என் வாழ்க்கை போராட்டத்துல போச்சே, என் வாழ்க்கை கஷ்டத்துல போச்சேன்னா அப்படியே தான் இருக்கும். அல்லேலூயா. எதை யோசிக்கிறாயோ, எதை விதைக்கிறாயோ அதையே தான் என்ன பண்ணுவ? அறுப்ப. ஆகவே தேவன் எனக்கு புதிய காரியங்களை என்னோட வாழ்க்கையில செய்வார், வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுவார் என்பதை நீ நினைக்கும் பொழுது அப்படியே உன்னுடைய வாழ்க்கையில அது நிறைவேறும். அல்லேலூயா. அதனால நீ என்ன பண்ணக்கூடாது? முந்தினவைகளை நீ நினைக்கவே கூடாது. தேவன் இன்னைக்கு எனக்கு என்ன புதிய கிருபைகளை கொடுக்க போறாரு, என்ன புதிய காரியங்களை செய்ய போறாரு, அதற்காக நீ ஆயத்தமாய் நீ இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவருடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களும் புதிய காரியங்களும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உனக்கு கொடுக்க தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோமோ நாம் செய்கிற வேலைக்கு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? சம்பளம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அப்படித்தானே? எத்தனை நாள் செய்கிறியோ அத்தனை நாள் சம்பளம் தான் உனக்கு. ஒரு நாள் எக்ஸ்ட்ரா யாருன்னா கொடுத்துருக்குறாங்களா? ஒரு மணி நேரம் கூட கொடுக்க மாட்டாங்க. கம்பெனியில் கூட ஒரு மணி நேரம் நீ அதிகமாக செஞ்சால் அந்த ஒரு மணி நேரத்துக்கு தான் அவன் என்ன பண்ணுவான்? ஓவர் டைம்னு போட்டு அவன் அந்த சம்பளத்தை கொடுப்பான். அல்லேலூயா. நான் எதுக்கு சொன்னேன்? அல்லேலூயா. பாருங்க, முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது. நீ எப்படி இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற பலன் தான் உனக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அல்லேலூயா. நாம் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதற்கு ஏற்ற பலன் தான் கிடைக்கும். என் வாழ்க்கை கண்ணீர்லே இருக்குது, என் வாழ்க்கை பாவத்திலே இருக்குது, அதை நினைச்சுனே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை கண்ணீர்லேருந்து நீ மீண்டு வரவே முடியாது ஒரு நாளும். அதற்கு மாறாக என் தேவன் எனக்கு இன்னைக்கு புதிய காரியங்களை செய்வார், என்னை புதிய சிருஷ்டியாய் மாற்றுவார் என்று நீ ஒவ்வொரு நாளும் நீ சொல்லி பாரு. ஆண்டவர் உன்னை ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை, புதிய வரங்களை, புதிய ஒரு வாழ்க்கையை, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷங்களை ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் மகனே. அல்லேலூயா. நீ ஒவ்வொரு நாளும் விசுவாசிப்பா. இதை மாத்திரம் உறுதியாக நீ பிடிச்சுக்கோ. இனி வருகிற வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? அப்பா, நான் என்ன செய்ய வேண்டும்பா? நான் நடந்து கொள்ள வேண்டும் ராஜா? நீங்க அப்படி கேட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன பண்ணுங்க? புதிய காரியங்களை நீங்க என்ன பண்ணுங்க? பெற்றுக்கொள்ளுங்க. அது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் அதை பார்க்கும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, நீங்க முந்தினவைகளை என்ன பண்ணக்கூடாது? நீ நினைக்கவே கூடாது, நீ யோசிக்கவே கூடாது, பூர்வமானங்களை யோசிக்கவே கூடாது. அதுக்கு தான் அந்த வசனத்துக்கு முன்னாடியே இதை சொல்லிட்டார் நமக்கு. அல்லேலூயா. இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை செய்ய போறேன். பாருங்க, அதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ முந்தினவைகளை நீ நினைக்காத. அப்படி இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை அவர் செய்யும். அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. அதை எடுத்து வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்தே நம்ம வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் தேவ ஆலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவ ஆலயத்திலே. நாடோறும் அவனை வைப்பார்கள். நாடோறும் என்னதுங்க, தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, அந்த சப்பானிய தேவாலயத்தில் வைப்பாங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க, தாயின் வயிற்றிலேயே சப்பானியாய் பிறந்த ஒருவனை என்ன பண்ணுவாங்களாம், நாடோறும் தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, தேவாலயத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. அப்போ பாருங்க, அந்த தேவாலயம் நாள்தோறும் திறந்து இருந்திருக்கும் இல்லையா? அதை யோசிச்சிருக்கிறீங்களா இன்னைக்குன்னா? அல்லேலூயா. அப்போ பாருங்க, நாள்தோறும் அவனை எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. நம்ம வாரத்தில் ஒரு நாள் வர்றதுக்கு நமக்கு என்ன வருது, கஷ்டமாக இருக்குது. சனிக்கிழமை நைட்டு 1 மணி நேரம் வர்றதுக்கு கஷ்டமாக இருக்குது. வெள்ளிக்கிழமை ஒரு 2 மணி நேரம் வந்து உபவாசம் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ பாருங்கள், நாள்தோறும் அந்த ஜப ஆலயம் வாசல் திறந்திருந்தால் தானே அவனை வாசலில் வந்து வைப்பாங்க. யோசிக்கிறீங்களா? மூடி இருக்கிற இடத்துல யாராவது வெளியே உட்காந்து பிச்சை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்போ அது ஒரு காரியம். அதை விடுங்க. நாள்தோறும் திறந்து இருக்குது, நாள்தோறும் துதிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அப்போ நம்ம அப்படியே தொடர்ச்சியாக வாசிக்கலாம். அந்த சப்பானியை நாள்தோறும் அலங்கார வாசலுக்கு முன்பாக அவனை வைப்பார்கள் தேவ ஆலயத்திலே. பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யார் மீது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம்? யாரை நம்ம நோக்கி பார்க்கிறோம்? அந்த சப்பானியை போலவா என்னை நோக்கி பாருன்னு சொல்லும் போது அந்த வசனத்துல பாருங்க, 5வது வசனத்துல, அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவன் டெய்லியும் அந்த ரொட்டீனை தான் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் செஞ்சுட்டு இருக்கான். அவன் டெய்லியும் வரவங்க கிட்ட என்ன பண்றான், பிச்சை கேட்கிறான். அவனுடைய வாழ்க்கையில ஏதாவது நடக்குமோ, ஏதாவது என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்குமோ, ஏதாவது கொடுப்பாங்களோ என்று மனுஷர்களை அவன் என்ன பண்றான், அவன் நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு நாளும் அவன் அந்த மனுஷர்களை நோக்கி பார்த்து ஏதாகிலும் எனக்கு கொடுப்பாங்களா. ஏன் அந்த வேலை? ஆண்டவர் நமக்கா இருக்கிறார் இல்லையா? அல்லேலூயா. தேவன் எனக்கு கொடுப்பேன், புதிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறாரா? ஆண்டவரிடத்துல புதிய காரியங்களை செய்யுங்க அப்படின்னு உரிமையாய் கேட்கணும். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தினந்தோறும் அவன் உட்காந்து இவங்க என்னை பாருன்னும் போது அவன் அவர்களை நோக்கி பார்க்கிறான். ஏதாகிலும் கிடைக்குமா, அவனுக்கு ஏதாகிலும் கிடைக்குமா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, முந்தினவைகளே அவனுடைய வாழ்க்கை அதுதான் அவன் என்ன பண்ணிட்டான், நியமிச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கை அப்படிதான். அவன் சப்பானியாவே இருப்பான். நான் சப்பானியாவே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவ ஆலயத்துக்கு முன்பதாக வந்து தினந்தோறும் அதையே செஞ்சுட்டு இருக்கான். தினந்தோறும் பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறான். தினந்தோறும் அங்க போற வரவங்க கிட்ட அவர்களை நோக்கி பார்க்கிறான், எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்று. அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, முந்தினவைகளை நீ நினைக்காத, உனக்கு புதிய காரியத்தை செய்வேன். அவன் விசுவாசி இருக்கலாம் இல்லையா? தேவன் எனக்கு புதிய காரியங்களை செய்வார். தேவன் அவருடைய வல்லமையினால என்னுடைய பலவீனங்கள் மாறும். தேவனுடைய வல்லமையினால அவருடைய கிரியைகளினால நான் எழுந்து நடப்பேன்
என்று அவன் விசுவாசிச்சிருந்தா அவன் எப்பயோ நடந்திருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா? அதனால தான் சொன்னேன், நீ எதை நினைச்சுன்னு இருக்கிறியோ நீ அப்படியே தான் நீ வாழ்ந்து கொண்டு இருப்ப. நீ எப்படி இருக்கிறியோ அப்படியே தான். அதனால தான் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நான் எப்படியாவது என் வாழ்க்கை, எப்படியாவது கிறிஸ்துவுக்குள்ள, எப்படியாவது என்னுடைய ஜீவியம் நான் கர்த்தருக்காய் நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நீ எப்படியாவது நீ யோசிக்க யோசிக்க, நீ தீர்மானம் எடுக்க எடுக்க தான் உன்னுடைய நிலைமையும் மாறும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு யாரு போறாங்க, யாரு வராங்க, அவங்க கிட்ட எனக்கு எதனா கிடைக்குமா, எதனா எனக்கு கொடுப்பாங்களா, என்னை யாராவது தூக்கின்னு வந்து உட்கார வைப்பாங்களா, அப்படியே நம்ம யோசிச்சுட்டு 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 முந்தினவைகளையே நினைத்து நினைத்து இருந்தா அந்த காரியங்களை மாத்திரம்தான் நமக்கு அப்படியே நடந்து கொண்டு இருக்கும். அல்லேலூயா. அப்படியே தொடர்ச்சி வாசிங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட பிரவேசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. எங்க பார்த்திருப்பாங்க, எங்க நடந்திருக்கும் இந்த மாதிரி காரியம்? பிறவியிலேயே அவன் சப்பானி. பார்த்தோம் இல்லையா நாடகம்? அவனால எழுந்துக்க முடிஞ்சுதான்? முடியாது. போறவரங்க கிட்டலாம் என்ன பண்ணியிருந்தான்? கேட்டு கொண்டு இருக்கிறான். அவன் தேவாலயத்து வாசல்ல உட்காந்து அதுவும் அவன் ஒரே ஒரு வாட்டி அந்த வாசலை திரும்பி பார்த்து, ஆண்டவரே எனக்கு மனம் இறங்குங்க அப்படின்னு விசுவாசமா கேட்டிருந்தா கூட அவன் ஏந்து நடந்துட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அப்படி ஆண்டவரே என் பாவத்தை மன்னித்து எனக்கு நீங்கள் மனம் இறங்கி எனக்கு இரக்கம் பாராட்டுங்க, புதிய காரியங்களை செய்யுங்கன்னு கேட்டிருந்தா கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? செஞ்சிருப்பாரு. அதை எல்லாம் விட்டுட்டு அவன் டெய்லியும் அதையே பண்ணிட்டு இருக்கும்பொழுது, ஆனால் பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறவிலேயே அவன் என்ன பண்ணாவனா? சப்பானியான். ஆனால் அவனை கூட ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அவனை எழுந்து நடக்க வச்சிருக்கிறாரு. அது இதெல்லவா புதிய காரியங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியான காரியங்கள். இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்கள் கூட பாதியிலே எதனா வந்தாதான் சரி பண்றேன், ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க. அவங்க பிறவிலேயே இப்படின்னா அவங்க பிறவிலே இப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? சொல்லிடுவாங்க. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன வல்லமை பாருங்க. அந்த பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, என்னிடத்துல பொன்னும் வெள்ளியும் இல்லை, என்னிடத்துல இருக்குது உனக்கு கொடுக்கிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நட. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் புதிய காரியங்களை அவனோட வாழ்க்கையில செய்திருக்கிறார். முந்தினவைகளையே நினைத்து கொண்டிருந்தா ஒரு நாளும் அந்த காரியங்கள் அவனுக்கு மாறுதலாய் மாறி இருக்காது. ஒரு நாளும் மாறி இருக்காது. தேவன் பேதுருவை யோவானையும் வைத்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு புதிய காரியங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் செய்தது மாத்திரமல்ல, அவன் பெற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அவன் என்ன பண்ணான்றத அந்த வசனத்திலே நம்ம வாசிக்கலாம். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களோடு கூட தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவனுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடந்து அவன் என்ன பண்ணான்? அப்பதான் அவனுக்கு என்ன பண்ணுது? கண்கள் திறக்குது. தேவனை துதிக்க வேண்டும் என்று சொல்லி குதித்து எழுந்து தேவனை துதித்து அவர்களோடு கூட தேவ ஆலயத்தில் பிரவேசித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் தேவனுடைய கரத்திலிருந்து புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு, தேவனுடைய கரத்திலிருந்து எல்லா ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டு ஒரு நன்றி கூட சொல்லாம போயிடுறாங்க. தேவனை துதிக்காம
தேவனை உயர்த்தாம அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாம அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனா பாருங்க, இன்னைக்கு நிறைய காரியங்கள் இந்த சம்பவத்திலிருந்தே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. முதலாவது, மனுஷர்களை நீ நோக்கி பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று ஒரு நாள் நீ என்ன பண்ணாத, யோசிக்காத, நினைக்காத. கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு சொல்கிறார், உன் வாழ்க்கையில நான் புதிய காரியங்களை செய்ய போறேன். அல்லேலூயா. அதை நீ என்ன பண்ணு, பெற்றுக்கோ. அதை நீ விசுவாசி முதல்ல. அல்லேலூயா. ஆகவே முந்தினவைகள் எல்லாம் நினைக்காதீங்க. உன் வாழ்க்கை இப்போ எப்படி இருக்கிறது பொருட்டாவே எடுத்துக்கொள்ளாதீங்க. தேவன் ஒரு நாள் நிச்சயமா உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தும்படியாக அவர் அவளோடு காத்து கொண்டு இருக்கிறார். உன்னுடைய எல்லாவற்றிலும், ஜப ஜீவியத்தில், வேதம் வாசிக்கிறதுல, தேவனை துதிக்கிறதுல, எல்லாவற்றிலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஒரு புதிய துவக்கத்தை உனக்கு வைத்திருக்கிறார். ஆகவே அதையே நினைத்து கொண்டு இருக்காம நீ தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். முதலாவது காரியம். அல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்கிற, அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். இரண்டாவது, புதிய காரியங்களை பெற்றுக்கொண்டு அவரை துதிக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவ ஆலயத்துல உடனே அவன் என்ன பண்ணான், பிரவேசிக்கிறான். அப்போ யார் இந்த காரியங்களை செய்தார்னு அன்னைக்கு அவனுக்கு தெரியுது. ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில இப்படியாய் முடக்கமாய் நான் சப்பானியாய் இருந்த என்ன ஆண்டவர் இன்னைக்கு என்ன குதிக்க வச்சிருக்கிறாரு, என்ன நடக்க வச்சிருக்கிறாரு, எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறாரு. அவரை நான் துதிப்பேன்னு சொல்லி அவன் எழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை துதித்து தேவ ஆலயத்துக்குள் அவன் பிரவேசித்தான். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்கள் ஆண்டவரை. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, நீ உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை நீ பெற்றுக்கொண்டு நீ தேவனை துதிக்கிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்துக்கு, அவருடைய ஆலயத்தில் பிரவேசித்து அவருக்கு நன்றி சொல்கிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போதான் இன்னுமாய் தேவனுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே 10வது வசனத்தை வாசிங்க. தேவ ஆலயத்தின் அலங்கார வாசல் அண்டையிலே உட்கார்ந்திருந்தவன் இவன் தான் என்று அறிந்து சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கும் நம்மை பார்த்து அந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமிக்க வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும்? முதலாவது, தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா நான் சொல்றேன், நம்முடைய சுயத்தினால, நம்முடைய பலத்தினால எதுவுமே செய்ய முடியாதுங்க. அதுவும் இந்த நாட்கள்ல ரொம்ப கஷ்டம். ஒருத்தன் வளர்றான்னா ஒருத்தன் காலை பிடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான், ஒருத்தன் குழி வெட்டுறதுக்கு ஒருத்தன் இருக்கிறான். அதனால ஒண்ணுமே செய்ய முடியாது. நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுயத்தினால, நம்முடைய பணத்தினால எதுவுமே செய்ய முடியாது. முதலாவது நீ தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ தேவனை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளையாய் இருந்து கர்த்தர் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீ பெற்றுக்கொண்டு நீ அவரை துதிக்கிற பிள்ளைகளாய் தேவ ஆலயத்தில் போய் வாங்க. தேவ ஆலயத்தில் சரி பாருங்க, பெற்றுக்கொண்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா, நோக்கி பார்க்கணும். அதை பெற்றுக்கொண்டு நீ துதிக்கணும், நீ தேவனை நீ மகிமைப்படுத்தணும். அப்படி நீ செய்யும் பொழுது இந்த ஜனங்கள் எல்லாம் உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, உன்னை பார்த்து பிரமிப்பாங்க. இவங்க வாழ்க்கையில இவன் பிச்சை கேட்டு நின்றவன் தானே, இவன் உட்கார்ந்து இருந்தவன் தானே, இவன் எழுந்து நடக்கவே முடியாதவன் தானே. எப்படி இருக்கும் அந்த அனுபவம்லாம்? அல்லேலூயா. அத்தனை வருஷமா அவன் சப்பானியாவே இருந்து அவன் எழுந்து நடக்கிறான். அவனை பார்த்து ஜனங்க பிரமிக்கிறாங்களாம், ஆச்சரியப்படுறாங்களாம். இன்னைக்கு உன்னை பார்த்து பிரமிக்கணும், ஆச்சரியப்படணும்னு விரும்புறியா? அல்லேலூயா. அதுக்கு முதலாவது நீ தேவனை நோக்கி பார். ஆண்டவரே, என்னால ஒன்றும் முடியாது ஆண்டவரே சொல்லு. ஆண்டவரே, என்னால ஒன்றும் செய்ய முடியாது ஆண்டவரே, உடைய வல்லமை அனுப்புங்க.
நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ எழுந்து நட என்று சொன்ன அந்த வல்லமை அது எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லேலூயா நோக்கி பார்க்க வேண்டும். பார்க்கும் பொழுது அவர் செய்கிற காரியங்களை பெற்றுக்கொண்டு நீ துதிக்கிற ஒரு பிள்ளையா, தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையா நீ மாறும் பொழுது ஊர் ஜனம் இல்லை, உலகமே பார்த்து உன்னை ஆச்சரியப்பட வைக்கும். அல்லேலூயா, பிரமிக்கத்தக்க வைக்கும். அப்படியான காரியங்கள் தேவன் உனக்கு செய்வார். அப்படியான புதிய காரியங்கள் நடக்க முடியாதுன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவன் பிறவிலே என்ன பண்ணிருக்க மாட்டான், நடந்திருக்க மாட்டான். பிறவிலே அவன் சப்பானி, அதனால இவனை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணியிருக்காங்க, போட்டிருக்காங்க. அவனே நினைச்சிருப்பான், இனி என் வாழ்க்கை இதுதான், இனி என் வாழ்க்கை இந்த தரையோட நான் உட்கார்ந்து இருக்கிறது தான் என் வாழ்க்கை நினைத்திருப்பான். ஆனா ஆண்டவர் அவனுக்கு தான் ஒரு புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா, புரியுதா? அவனுக்கு தான் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்திருக்கிறார். அது போலதான் இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படியே முடிந்துருமான்னு நீ யோசிக்காத, என் வாழ்க்கை எப்படியே போயிடுமான்னு யோசிக்காத. அவர் எதிர்காலங்களை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீ அப்படியாய் தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளையாய், அவரை துதிக்கிற ஒரு பிள்ளையாய், அவரை மகிமைப்படுத்துகிற ஒரு பிள்ளையாய் நீ இருக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை பிறருடைய கண்களிலே ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் வைப்பாரே. அல்லேலூயா. பிறருடைய பார்வைக்கு நீ பிரமிக்கத்தக்கதாய் நீ இருப்ப. அதுபோல உன்னை மாற்ற வேண்டும் என்று சொன்னான். நீ இந்த மாதிரி காரியங்களை நீங்கள் செய்யுங்க. அதுபோல இரண்டாவது ஒரு சம்பவம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம், சுருக்கமாய் சொல்லி நான் முடிக்கிறேன். யோவான் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் 1வது வசனத்திலே வாசிக்கலாம். யோவான் 5 பக்கம் 130. போனார். ஒரு குளம், குருடர், சப்பானிகள் முதலான கலக்குவான், இறங்குவானோ, எப்பேற்பட்ட இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு கேட்டார். அதற்கு ஆண்டவரே, கலக்கம் படும் பொழுது ஒருவரும் இல்லை என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தில் அருகே அவன் என்ன பண்ணியிருக்கிறான், படுத்து கொண்டிருக்கிறான். எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அந்த குளத்தில் இறங்கும் பொழுது சொஸ்தமாயிடுறாங்க. ஆனா அவனால என்ன பண்ண முடியல, எழுந்து போக முடியல. அப்போ அந்த வழியா ஆண்டவர் வரும்பொழுது படுத்திருந்த 6வது வசனம், படுத்திருந்த அவனை இயேசு கண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை என்ன பண்றாரு, பார்த்து நீ சுகமாக கேட்கிறாரு. அதற்கு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 7வது வசனம். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. இங்க பாருங்க, இப்படிதான் இன்னுமாய் நீங்க புலம்பின்னு இருக்கிறீங்க. இன்னுமாய் இப்படியாய் என்ன பண்றோம், மனுஷ தயவை என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதே போலதான் அந்த சப்பானியும் மனுஷனை என்ன பண்ணான், நோக்கி பார்த்து கொண்டிருந்தான், ஏதாவது எனக்கு கிடைக்குமா என்பதை. இப்போ இவன் பாருங்க, என்னை யாராவது தூக்கின்னு போய் அந்த குளத்துல விடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு
அவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறான். என் நிலைமை இதுதான், ஆனா என்ன யாராவது கொண்டு போய் குளத்துல விடுவாங்களா? ஏன் யாராவது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அன்னைக்கு நீ நோக்கி பார்க்கும் பொழுது பார்த்திருந்தால் அன்னைக்கு அவன் சுகம் பெற்றிருப்பான். ஏன்னா நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்பட்டு போல. அப்போ பாருங்க, அவரை நோக்கி பார்த்திருந்தா அந்த 38 வருஷம் அவனுக்கு வீணாய் போயிருக்காது. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி பார்க்காம, அவரை நோக்கி பார்க்காம, அவரை விசுவாசிக்காம, அவரை நம்பாம 38 வருஷத்தை அவன் வீணாய் அந்த குளத்தின் அருகே அவன் கழித்திருக்கிறான். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு அவனை கண்டு வந்து கேட்கும் பொழுது, சுத்தமாக விரும்புறாயான்னு கேட்கிறாரு. ஆமா ஆண்டவரே சொல்லலாம் இல்லையா? அதுக்கு பதில், என்னை யாரும் எத்தனை போய் போடுறதுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே. ஏன் நான் என்ன கேட்டாரு ஆண்டவர்? என்ன கேட்டாரு? நீ சுகமாக போறியா? ஆமா ஆமா ஆண்டவரே, நீங்க சுகம் கொடுங்க ஆண்டவர். அதுக்கு அவன் என்ன சொல்றான் பாருங்க, குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் போறதுக்குள்ளே வேற ஒருத்தன் போயிட்டு முந்தி இறங்கிடுறான். அப்ப பாருங்க, மனுஷர்களை எப்படியாய் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னுமாய் நம்பிக்கொண்டு, இன்னுமாய் அவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்க்க வேண்டிய காரியங்களை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டான்? அவன் 38 வருஷம் மறந்துட்டான். தேவ தூதர்கள் வருவாங்க, கலக்குவாங்க, இறங்கணும்ன்றது தான் அவனுடைய நோக்கமே தவிர தேவனையே நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லை. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு எத்தனை பேர் இப்படியா இருக்கிறோம்? தேவனை எல்லாத்துக்கும் அவரை நோக்கி பார்க்கிறோமா? ஒரு ஆமீன் கூட கிடையாது. எப்படி இப்படி இருந்தா என்ன சின்ன காரியம் செஞ்சாலும் ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே இதை நான் செய்ய போறேன், உமக்கு சித்தமான அதை வாய்க்க செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கை இப்படியா இருக்குது ஆண்டவரே, நான் இன்னுமாய் வியாதியில, நான் மரண கட்டில, அப்ப நான் சாபத்துல, நான் மந்திரங்களில, சூனியங்களில நான் பிடிபட்டு இருக்கிறேன். என்னை நீங்க விடுவீங்க ஆண்டவரே, சத்துருவின் போராட்டத்திலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கிற ஒரு பிள்ளைகளாய், அவரை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளாய் இன்னைக்கு நம்ம இருக்க வேண்டும். 38 வருஷமா யாராவது என்ன வந்து தூக்கின்னு போய் விடுவாங்களான்னு சொல்லி நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது மிக மிக தவறு. அல்லேலூயா. யாராவது வருவார்களா என்று எதிர்பார்த்தா யாரும் வரமாட்டாங்க. நீ தேவனை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிற, இன்னைக்கு படுத்து கொண்டிருக்கிற, என் வாழ்க்கை மாறாது என்று நினைத்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ எழுந்திரு. ஹல்லேலூயா. நீ எழுந்திரு. முதலாவது எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ எழுந்திரு. அப்போ பாருங்க, ஆண்டவர் 4 பேரை கூப்பிடல, இவனை எழுந்து நிற்க வைங்க கூப்பிட்டாரா? கூப்பிடல. எழுந்து இவனுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க கூப்பிடல. இல்ல எழுந்து அவனை குளத்துல போடுங்க சொல்ல. நீ எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய இயேசு கிறிஸ்து. 38 வருஷமாய் வியாதியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் லேசான காரியமாய் தேவன் மாற்ற, ஒரு புதிய காரியங்கள், புதிய துவக்கங்களை அவனுக்கு கொடுக்கிற அவர் வல்லமையுள்ள தேவன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் அதே காரியங்களை தான். எழுந்து நட, எழுந்து நட. உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் எழுந்து நட. பாவத்தில் இருக்கிற, சாபத்தில் இருக்கிற எல்லாம் எழுந்துரு. தேவ வல்லமை மகிமையானது. அந்த மகிமை, அந்த வல்லமையினால எதுவுமே செய்ய முடியாது என்ற காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ நாம் இத்தனை ஆண்டு காலமாய் அப்படியே உட்கார்ந்த நிலைமையிலே, அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம என்ன பண்றோம்? உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம், வாழ்க்கையை வீணாய் கழித்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் வேணாம். எழுந்து நட.
கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை உனக்கு செய்ய இருக்கிறார். நீ எழுந்து நட, நீ தைரியமா நீ எழுந்து நடந்தாதான் தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்கள் நடக்குதா நடக்கலையா என்று சொல்லி. நீ அப்படியே உட்கார்ந்துனா, அப்படியே படுத்துனா உன் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது. எதுவா இருந்தாலும் முயற்சி செய்தாதான் வெற்றி. சொல்லியிருக்காங்க இல்லையா, முயற்சி செய்யணும். ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்பதை நினைத்து நீ விசுவாசித்து நீ என்ன பண்ணு, ட்ரை பண்ணு, எழுந்துடு, நட. கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஒரே ஒரு வசனத்தை நம்ம வாசிச்சு முடிக்கலாம். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்படியே முழங்கால் படிடுங்க.